Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன ஃபார்முலா பத்தி பார்க்க போறோம் அப்படினா டைனமிக்கா VLOOKUP ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லார்ஜ் டேட்டா செட் இருக்கு அப்படினா டைனமிக் VLOOKUP ஃபார்முலாவை யூஸ் பண்றதுல மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ஆர்டர் ஐடியை யூஸ் பண்ணி நான் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா லுக்அப் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ இப்போ உங்களுக்கு கஸ்டமர் ஐடிக்கு பதிலா கஸ்டமர் நேம் தான் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யூசுவலா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மறுபடியும் VLOOKUP ஃபார்முலாவை போடுவீங்க. பட் அதை வந்து செய்ய தேவையில்லை. இந்த டைனமிக் VLOOKUP ஃபார்முலாவில் ஜஸ்ட் நீங்க இங்க இருக்கக்கூடிய அந்த காலம் நேமை காப்பி பண்ணிட்டு வந்து, அந்த கஸ்டமர் நேம்ங்கிற காலம் நேமை காப்பி பண்ணிட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறினதை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த காலம் நேமை பேஸ் பண்ணி இந்த டைனமிக் VLOOKUP ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதன் மூலமாக ரொம்ப சுலபமாக நீங்கள் லார்ஜ் டேட்டா செட்டில் நீங்கள் வேல்யூஸ் வந்து லுக்அப் பண்ணிட்டு வர்றதை செய்ய முடியும். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நல்லா கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டேட்டா சாம்பிள் டேட்டா உங்களுக்கு வேணும் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு இதை தர்றேன். சரி, இப்போ உங்களுக்கு நான் டெமோ காட்டுறதுக்காக இந்த டேட்டா ஃபுல்லாகவே நான் டெலீட் வந்து பண்ணிடுறேன். ஸோ இந்த டைனமிக் VLOOKUP ஃபார்முலாவை நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சில அடிப்படை விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஹெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட் காலம் ஃபுல்லாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த A1 இருக்குது பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆர்டர்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நேமை நீங்கள் வச்சுட்டு ஜஸ்ட் என்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார்முலாவில் போயிட்டு நேம் மேனேஜருக்கு போனீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கான நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இதை தான் நம்ம செய்கிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓவரால் டேட்டாவை இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு நேம் கொடுங்க, ஆர்டர்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ ஹெட்டுக்கு ஒரு நேம் ரேஞ்ச் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஓவரால் டேட்டாக்கு ஒரு நேம் ரேஞ்ச் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஃபார்முலாவை உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி சொல்லித்தரேன், அப்போ தான் உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். யூஸ்வலாக VLOOKUP ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுட்டு VLOOKUP அப்படிங்கிறத போட்டுருவோம். தென் லுக்அப் வேல்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுப்போம். தென் இந்த அரேயை ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு இந்த கஸ்டமர் ஐடி வேணும் அப்படின்னா கஸ்டமர் ஐடி வரைக்கும் செலக்ட் பண்ணிக்குவோம், இல்லைன்னா ஃபுல்லாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கஸ்டமர் ஐடி எத்தனையாவது காலமில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 1 2 3 4 5ல் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே 5,0 அப்படின்னு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு கஸ்டமர் ஐடி வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம லுக்அப் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஐடியை பொறுத்து நம்ம டைனமிக்காக கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கண்ட்ரி எத்தனையாவது காலமில் இருக்குது, ஸோ இங்கே மென்ஷன் ஆகியிருக்கக்கூடிய இந்த காலம் நேம்ஸ் வந்து அங்கே எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுட்டு மேட்ச் அப்படிங்கிற ஃபார்முலாவை போடுங்க. ஸோ மேட்ச் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எத்தனையாவது காலமில் அந்த வேல்யூ இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணி சொல்லும். ஸோ லுக்அப் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல B1 கொடுத்துருங்க. ஸோ இப்போ கமா கொடுத்துட்டு நம்ம லுக்அப் அரேக்கு ஏற்கனவே அந்த ஹெட்டுக்கெல்லாம் ஒரு டேட்டாவை நம்ம வச்சுருந்தோம். ஸோ ஆர்டர்ஸ் ஹெட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா போட்டுட்டு எக்ஸாக்ட் மேட்சுக்கு 0 போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இங்கே உங்களுக்கு இது எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே எல்லாத்துக்கும் கொண்டு போகணும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த Bயிலிருந்து Cக்கு போகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பட் 1 அப்படிங்கிறது வந்து மாறக்கூடாது. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த ஃபார்முலாவை கீழே ட்ராக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் B2ன்னு மாறிடும். பட் எங்கே ட்ராக் பண்ணாலும் இது B1ல் தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், B1 அந்த 1க்கு முன்னாடி மட்டும் அது மாறக்கூடாதுங்கிறதுக்காக ஜஸ்ட் நம்ம டாலர் சிம்பிள் போடுறோம். இப்போ இந்த ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் பண்ணி பாருங்கள், இது B1லே தான் இருக்கும். இதை நீங்கள் இந்த ஃபார்முலாவை இங்கே நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா C1ன்னு மாறிடும். ஸோ கண்ட்ரிக்கு நேராக போயிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனமிக் ஃபார்முலா க்ரியேட் பண்ணணும். இப்போ நமக்கு அந்த 5 அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா VLOOKUP ஃபார்முலாவை போட போகிறோம். ஸோ இங்கே முன்னாடி
VLOOKUP அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுருங்க. இப்போ லுக்கப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ லுக்கப் வேல்யூவை செலக்ட் பண்ணுங்கள். தென் கமா கொடுங்க. இப்போ டேபிள் அரேயை நீங்கள் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே ஆர்டர்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் அரே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கமா கொடுத்துருங்க. 5 அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே டைனமிக் ஃபார்முலா போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதில் கமா கொடுத்துட்டு எப்பவும் கொடுக்கக்கூடிய எக்ஸாக்ட் மேட்சுக்கு 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும். அங்கே இந்த லுக்கப்பை கண்ட்ரி ஐடியை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் கண்ட்ரி நேம் அப்படின்னு மாற்றினீங்கன்னா கண்ட்ரி நேமை லுக்கப் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இப்போ இது டைனமிக்காக இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கேயும் ட்ராக் பண்ண போகிறோம், அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போது நமக்கு வந்து இங்கேருந்து இங்கே பேஸ்ட் பண்ணும்போது இப்போ பாருங்கள், நான் உங்களுக்காக பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே என்பார் வருது. ஏன் அப்படின்னா இந்த கண்ட்ரிக்கு நேராக இது மூவ் ஆயிருச்சு. பட் பாருங்கள், லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது ஏலேருந்து பிக்கு மூவ் ஆயிருச்சு. அப்போ நம்ம இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே A2 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மாறவே கூடாது. ஏ அப்படின்னா ஏல தான் இருக்கணும். ஸோ ஏக்கு முன்னாடி மட்டும் நம்ம அந்த டாலர் சிம்பிள் போட்டுட்டு கிளிக் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்ட்ரிக்கு நேராக கண்ட்ரி வந்துருச்சு. ஸோ இதை காப்பி பண்ணி ஃபுல்லாக இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு இப்படி ட்ராக் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ செகண்ட் ரோவில் மட்டும் ட்ராக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக கீழே வந்துட்டு மேலே செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டைனமிக் VLOOKUP ஃபார்முலா ரெடி ஆகிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேட்டாஸ் வந்து லுக்கப் ஆகிட்டு வருது. இப்போ பாருங்கள், கண்ட்ரிக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய சிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு சிட்டி அப்படின்னு போட்டால் போதும், சிட்டிஸ் எல்லாமே லுக்கப் ஆகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைனமிக் ஃபார்முலாவை உங்களுடைய டேட்டா செட்டில் லுக்கப் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் இதை ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கான எக்ஸல் டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை பிறருக்கும் சென்ட் பண்ணுங்கள். இதோட டேட்டா செட் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதே மாதிரி நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.